வணக்கம். ஒரு குட்டி கதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு ஆஃபீஸில் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் திடீர்னு ஒருத்தவங்க போயிட்டு பார்த்தாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்களாம் அந்த ஆஃபீஸில். என்னன்னா, உங்களுக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய உடலை பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் வச்சுருக்குறோம். வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே இது எல்லாரும் வந்து பார்த்து நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக இருந்துச்சான். நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது யார், அப்படி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் அதிகமாச்சு. சரி, பக்கத்து பில்டிங்கில் தானே அதை வச்சுருக்குறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பக்கத்து பில்டிங்க்கு போனாங்க. ஒன் பை ஒன்னாக பக்கத்து பில்டிங் போயிட்டு அந்த சவப்பெட்டி வச்சுருக்குறாங்கங்க. அந்த சவப்பெட்டியில் எல்லோரும் ஒருத்தவங்களாக போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான அதிர்ச்சி, ஒரு விதமான குழப்பம். எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி பேச முடியாத அளவுக்கு வராங்க. அதில் பின்னாடி இருந்தவங்களாம் என்னங்க வச்சு யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. எல்லோரும் அமைதியாகவே போயிட்டாங்களாம். என்ன யாருமே எதுவும் சொல்ல மாட்றாங்க, அப்படி என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த சவப்பெட்டியை எட்டி கண்ணாடி வழியாக எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குழம்பு வந்து ஒருத்தவங்களாக பார்க்குறாங்களாம். அப்படி பார்க்கும்போது அந்த சவப்பெட்டிக்குள்ளார என்ன இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கண்ணாடி வச்சுருக்குறாங்க. அந்த கண்ணாடி அந்த சவப்பெட்டியில் பார்க்குறவங்க முகத்தையே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த ரிஃப்ளெக்ட் பண்ண இடத்துல பக்கத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்காங்க. உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாருமே இல்லை. உங்கள் முயற்சி தடைப்பட்டாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ நீங்கள் வளரணுன்னாலும் உங்கள் முயற்சியால் மட்டும்தான் முடியும். இதனால் வேறு யாரும் வந்து உங்களை வந்து தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த வசனம் இருந்துச்சான். மற்றவங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.